Hi friends, welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோல பச்சை பயிறு முளைக்கட்ட வச்சு அதை எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்கா நம்ம பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பச்சை பயிரை ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சிட்டு அதை ஒரு 24 hours இந்த மாதிரி ஒரு ஈர துணியில வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு அழகா முளைக்கட்டி வந்துரும். 2 ல இருந்து 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதை தோசைக்கல் இல்லை இந்த மாதிரி ஒரு டவாவில் 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ரிவர்ஸ் பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டோன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலே ரெடி. அந்த பச்சை பயிரை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு தான் எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது சேர்க்குறப்ப நமக்கு கட்லெட் பண்ணுறப்ப நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். அது தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகுத்தூளும் சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிச்சன் கிங் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சாட் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துட்டு அதில் நான் அளவாக எடுத்து பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு கட்லெட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரே அளவாக கட்லெட் ஷேப் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம். இதை நல்லா உருட்டிட்டு லைட்டாக இப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கம்ஸில் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ முளைக்கட்டின பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு எம்மியான ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு சைட் டிஷ் நம்ம மின்ட் சட்னி இல்லை கெச்சப் அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.